திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பூக்கடைக்காரர் பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி வட்டார கோட்டாட்சியரிடம் தமிழ்நாடு வர்த்தக அணி துணைத் தலைவரும் தாராபுரம் வர்த்தக சங்க தலைவருமான ஞானசேகரன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனு அளித்தனர். பூக்கடைக்காரர் எண்ணன்பேட்டை வீதியில் இயங்கி வரும் 34, 38 எண்ணுள்ள டாஸ்மாக் மதுபான கடை எடுக்க கோரி தாராபுரம் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இந்த கோட்டாட்சியரிடம் மனு கொடுக்க இங்கு வந்திருக்கின்றோம். இந்த போராட்டம் இன்று நேற்றல்ல, நாங்கள் கடந்த 10 வருடங்களாக இந்த கடையை எடுக்க சொல்லி போராடி கொண்டிருக்கின்றோம். இதுவரை அரசு இதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது எங்களுக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இப்பொழுது புதிய அரசு அமைந்திருக்கின்ற நல்ல வேளையில் ஒரு 718 கடையில் எடுப்பதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த நேரத்திலாவது அந்த கடையில் எடுத்து விடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் சுற்றுப்புறத்தில் உள்ள அவுட்டரில் உள்ள கடையெல்லாம் எடுத்துவிட்டு இந்த கடையை மட்டும் எடுக்காமல் இருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுகிறது. இது ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம். இன்னும் இந்த கட்டிட உரிமையாளர்கள் இந்த கடையை எடுப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்து அதற்கு அவர்கள் அரசிடம் ஏதோ ஒரு நோக்கத்தில் அவருடைய ஈடுபாட்டை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த கடை எடுபடாமல் இருக்கிறது என்பது எங்களுடைய முக்கியமான ஒரு கருத்து. ஆகவே இந்த கடையை உடனடியாக அகற்றக்கோரி நாங்கள் அரசிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி இந்த கடையை கூடிய சீக்கிரம் ஒரு நாட்களிலோ ஒரு வாரத்தில் அந்த கடை அகற்றப்பட்டாவிட்டால் நாங்கள் பெருந்தலாக தாராபுரம் மக்களை திரட்டி அந்த கடையை முற்றுகையிட தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.